பெரிய பாய் என்று தமிழக மக்களால் பாசத்தோடு அழைக்கப்படும் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். ஸோ அதுக்காக மற்ற டைரக்டர்ஸ்லாம் வந்து அவன் அந்த அளவுக்கு அடிக்கலையாப்பா அப்படின்னா அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. இவரோட வேலைப்பாடை வந்து நம்ம வந்து கரெக்டாக சொல்லிடுவோம். பொதுவாக சவுண்ட் இன்ஜினியரிங்கில் பெஸ்ட்டு வந்து இன்னைக்கு இருக்கிற மியூசிக் டைரக்டரில் அனிருத் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்காரு. அதுக்கப்புறம் சாய் அபியங்கர் வந்திருக்காரு. சவுண்ட் இன்ஜினியரிங்கில் பட்டையை கிளப்புறாரு. ஸோ ஆக்சுவலி இதுக்கெல்லாம் வந்து ஒரு மூலதனமாக ஒருத்தர் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங்கில் கிளப்பியிருக்காரு. யார் அப்படின்னா சந்தேகமே வேணாம், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இவர் வந்து இசை இதுக்கு முன்னாடி வந்து பெரிய ஜாம்பவான்லாம் இருந்திருக்கலாம். அவர் வந்து நம்ம கடவுள் மாதிரி அதெல்லாம் நான் சொல்லலை, பேர் கூட சொல்லலை. அட்லீஸ்ட் நான் சொல்றது என்ன அப்படின்னா நம்ம பிரமிச்ச ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு ஸ்லோ பிக்கப்னு இவருக்கு வந்து முத்திரை குத்திருக்காங்களே, அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்க வேணாமா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பீச். ஏன்பா இவரோட சாங்ஸை மட்டும் நீங்கள் ஸ்லோ பிக்கப்னு சொல்கிறீங்க? சேரும்போது நல்லா தானே இருந்துச்சு, அவங்க ரிலீஸ் பண்ணும்போதும் பாட்டு நல்லா தானே இருந்துச்சு, நல்லா கேட்டோமே நாங்கள் அந்த டைமில். இப்போ நீங்கள் ஏர்லி 90s கிட்ஸாக இருந்தீங்க, ஏர்லி 2K கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பாம்பே படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் ரிலீஸ் ஆனப்போ இந்த அம்மா பாட்டெலாம் வந்து கேட்க முடியலப்பா எங்களால், என்ன இதுன்னு தான் பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பாட்டுக்கு தலையாட்டாத அது தலைகளே கிடையாது. தமிழ்நாடு தூக்கி சாப்பிட்டுருச்சு. இதே தான் ரோஜா படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து படம் ஹிட் அடிக்கிறது, பாட்டெல்லாம் வந்து ஹிட் அடிக்கிறதுக்கு என்ன ரீசனு? இவரோட மியூசிக் மட்டும் தனித்துவமாக இருக்கே, ஏதோ விண்வெளியிலேருந்து கேட்குற மாதிரி இருக்கே, பிரம்மாண்டமாக இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இருக்கே. இது ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஆல்பம் மாதிரி இருக்கு. ஒரு சின்ன அடி தான் பீட்டு தான் கொடுக்குறாரு. ஹாலிவுட்டில் ஹாம்ஸ் ஜிம்மர் அந்த லெவலுக்கு அடிக்கிறாரு. இவர் அப்படி என்ன மர்மம் வச்சிருக்காரு அப்படின்னா புதுசாக ஒரு சவுண்டை வந்து உருவாக்குறதுக்கு பேர் தான் சவுண்ட் இன்ஜினியரிங். இதில் கை தேர்ந்தவர் ரஹ்மான் சார். ஆக்சுவலி இவரோட எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 சாங்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பல விதமான பாடல்கள்லாம் நம்ம பேச முடியாது ஒரே வீடியோவில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 சாங்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் சாங்ஸ் வந்து குரு அப்படின்னு ஒரு படத்தில் வந்து இந்த வெண்மேகம் சொட்ட சொட்ட நன்னாரே நன்னாரேன்னு ஒரு பாட்டு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு லீஃப்ல இருந்து அந்த அடிக்கிற அந்த லீஃப் வந்து தண்ணியில வந்து பீட் ஆகிற அந்த ஒரு சீக்வன்ஸை மிகப்பெரிய ட்ராமா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலி வந்து ஹெவி பீட்ஸ். அது இந்த நன்னாரன் ஸ்டார்ட் ஆகும்போது அது ஜஸ்ட் ஒரு லீஃப், 2 லீஃப் வந்து தட்டுறது மாதிரி இருக்கும். ஆனால் பீட்ஸ் ஹெவி பீட் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆன டைம்ல வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சாங்ஸ் வந்து ஹிட் அடிக்கணும், அது வந்து பாப்புலர் ஆகணும்னு ஒரு கருத்து இருக்கும். ஆனால் நாளடைவில் அது எங்கேயோ ஒரு தூரத்தில் அப்படி கேட்கும்போது அப்படியே உட்காந்து ரசிச்சு அதை கேட்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து கிளிக் அடிக்கும். இப்படி நம்ம ரசித்தது இந்த ஒரு சீன் வந்து இந்த சாங்கில் ரசித்தது. இன்னும் போப்போம் நிறையா இருக்குது. இது நாளடைவில் கேட்கும்போது நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஸோ 2வது பாட்டு என்ன அப்படின்னா ஜோதா அக்பர் படத்தில் வந்து எல்லா பாட்டும் நல்லா இருக்குங்க, குறைய சொல்ல முடியாது. ஒரே ஒரு பாட்டு அசீமோ சா ஷெகன் ஷா. இதில் வந்து என்னங்க நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த பாட்டு வந்து அப்படியே அந்த முதல்ல முடியும், ஜிந்தாபாக்னு எல்லாமே முடியும், மருகாபான்ற ஒரு மியூசிக்லாம் நல்லா இருக்கும். அந்த பாட்டு முடியும் போது ஃபஸ்ட்டு பாடினது அந்த ஹை பீச்சை வந்து மெதுவாக பாடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பீட்டோட சேர்ந்துருக்கும். தீம் தோம் தனன அந்த ஒரு சீன் வந்து பீட்டோட கலந்துருக்கும், சாங்கோட சேர்ந்துருக்கும், அந்த ட்ரம்ஸோட சேர்ந்துருக்கும். ஃபைனலில் வந்து வெறும் ட்ரம்ஸ் மட்டும்தான் இருக்கும், பீட் ஸ்டாப் ஆகிடும். அப்போ அந்த தீம் தோம் தனன வெறும் ட்ரம்ஸு, அந்த பீட் இல்லாதனால இந்த 2யும் கேட்க ரொம்ப தனித்துவமாக இருக்கும். இதோட சேர்ந்து ஒரே ஒரு சின்ன ஒரு டைஸ் ட்ரம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பார். ஐ மீன் இந்த சில்வர் பிளேட்டில் அது ஒரு பீட்டு மாதிரி அடிக்கும். அந்த பீட்டு வந்து அது உண்மையிலே ட்ரம் பீட்டில் அடித்ததா இது எதில் அடிச்சதுன்னு கண்டே பிடிக்க முடியல. ஆக்சுவலி இட்ஸ் சவுண்ட் இன்ஜினியரிங். இது இந்த ஒரு பீட்டை வந்து சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கு. லாஸ்ட் இது அந்த பாட்டு செகண்ட் ஷோ அசீமோசா செகண்ட் ஷோ பாட்டு எண்டு டைமில் வந்து அந்த பீட்டோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பியானோவில் வந்து ஒரு பைப்பர்லையோ பியானோலையோ இதில் ஒரு மியூசிக் ஒன்று விட்டுருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு இதில் சாக்ஸோஃபோனில் எதுலேயோ அனுப்பிச்சிருப்பாரு. ஃபைனலாக அந்த மியூசிக் வந்து ரொம்ப மைல்யூட்டாக ஒரு பிட்டு மட்டும் கொடுத்துருப்பாரு. இட்ஸ் அமேசிங். இது எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு, ஒரு ஹெவன் மாதிரின்னு சொல்லலாம். இது வந்து செகண்ட் சாங்ஸ். 3rd ஃபைனல் என்ன அப்படின்னா பம்பாய். இந்த படத்தில் வந்து எல்லா பாட்டுமே மிகப்பெரிய ஹிட்டு. நம்ம டிகோட் பண்ணுற ஒரு பாட்டு இருக்குது, அது உயிரே அப்படின்னு ஒரு பாட்டு. உயிரே அப்படி அந்த இதில் ஸ்டார்ட் ஆகும். இது ஆக்சுவலி வந்து சாரி பாடக்கூடாதுன்னு நினச்சேன். உயிரே அப்படின்னு ஒரு சாங். இது வேர்ல்டு ஃபேமஸான சாங் தான். இதில் நீங்கள்
அடிக்கடி என்ன நீங்கள் உங்களுக்கு என்ன பீட்டு வந்து உங்களுக்கு யோசிச்சிங்க அப்படின்னா, இது ஆக்சுவலி வந்து இதை வந்து ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போனார், லைவ் பெர்ஃபார்மன்ஸில் எடுத்து போனார். இப்போ ரீசெண்டாக வந்து எடுத்துகிட்டு போனார். இதில் காதல் இருந்தால் என்னை கண்ணோடு கலந்து விடுன்னு ஒரு சீன். அதில் வந்து வெறும் காதலை மட்டும் எடுத்து ஒரு இழுத்துட்டார். காதல் அப்படின்னு இல்லுன்னு முடியுறத அந்த இல்லையே ஒரு இழுத்துட்டார். இல்லுன்ற மாதிரி போகும். அது வந்து அவுட் ஆஃப் த மூவியில் அந்த இது கிடையாது. இப்போதான் ரீசெண்டாக ஒரு 5 years பிஃபோர் வந்து இந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் ரஹ்மான் சார் வந்து பம்பாயில் அந்த பாட்டை உயிரேன்ற சாங்கை வந்து இவர் வந்து மைல்யூட்டாக எந்த பீட்ஸும் எந்த சரௌண்டிங்ஸும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் வந்து மியூசிக்கே இருக்காது, சரௌண்டிங் மியூசிக்கு. வெறும் உயிரேன்ற அந்த ஒரு லைன் மட்டும் தான் இருக்கும். என்னை மண்ணோடு கலந்து விடு அது வரைக்கும் போகும். காதல்னு ஸ்டார்ட் ஆகும்போது தான் ஒரு பியானோலேயே கை வைப்பார். அந்த ஒரு காதல்னு அந்த இல்லுன்றதே முடிக்க மாட்டார், மனசே வராது. அந்த மியூசிக் இந்த பியானோவில் டச் ஆகுறது எங்கேயோ இழுத்துட்டு நம்மளை எங்கேயோ கடந்து போயிடும். இந்த ஒரு விஷயம் மட்டும் ஒரு இதாக வந்து நம்ம டிகோட் பண்ணிட்டோம். சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது எப்படி அப்படின்னா, இந்த மாதிரி புதுசாக வந்து நம்ம கேட்கும்போது இந்த மியூசிக் புதுசாக இருக்கேன்னு திரும்ப அதை கேட்க வைக்கும். திரும்ப இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா சாங்ஸையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன டீகோட்ஸ் வந்து போட்டு அவங்க ரசித்து என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப அதை கேட்கும்போது ஆல்ரெடி இவங்க கேட்டிருப்பாங்க, மூளையில் பதிவாயிருக்கும், இந்த சவுண்டுனால மறுபடியும் கேட்பாங்க. ஸோ இப்படி நம்ம திரும்ப யூடியூப்லேயோ எதுலேயோ வாட் எவர் மியூசிக் பிளேயரில் நம்ம கேட்கும்போது ஒரு பேசிவ் இன்கமாக மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு போய் சேரும். இது அவங்களோட வருமானம்னு வச்சுக்கோங்க, அதை கூட நம்ம சொல்ல தேவையில்ல. தேட்ஸ் நோ நீட் ஃபார் மீ. நம்மளோட இது என்ன டீகோடிங் அப்படின்னா, இந்த மாதிரி பாடல்கள் வந்து நிறைய பல விதத்தில் வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருந்தாலும் குறிப்பிட்டு அவர் எடுத்த அந்த ஒரு 3 songs வர அந்த ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் ரொம்பவே பெர்ஃபெக்டாகவும் ஹைலைட்டாகவும் இருந்தது. ஸோ பெரிய பாய் பற்றி பேசிட்டே இருக்கலாம், பெரிய டாபிக், அதை சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. ஸோ நான் சொல்கிறத விட ஆடியன்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும், அவ்வளோ ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில், நம்ம சில்டாக்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த சவுண்ட் இன்ஜினியரிங்கை அவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாருன்றத ஒரு சின்ன ஒரு விஷயம். இவரை வந்து ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க, ஏன் ஸ்லோ பாய்சன் ஸ்லோ பிக்கப் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, லாஜிக் படி பார்த்தா ஒரு ஹியூமன் பிரைனால் ஸ்டார்டிங்கே எல்லாத்தையும் ரசிச்சிட முடியாதுல்ல, போக போக தான் ரசிக்க முடியும். ஸோ இவ்வளோ பெரிய மியூசிக்கை வந்து அவர் கொடுக்கும்போது போக போக ரசிக்கிறதுல அது நார்மல் தான், இதுவும் நேச்சர் தான் அப்படின்னு சொல்லி நான் இந்த டாப்பிக்கை வந்து முடிக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டாடா பை பாய் ஃப்ரம் த சில் டாக்ஸ் பை த கிறிஸ் பாலாஜி.